இப்போ ஸ்டன்னிங்கான எல்லோரா குடைவரை கோயில் காம்ப்ளெக்ஸோடைய 16வது குடைவரைக்குள்ளே போகிறோம். 16th கேவ். இது வந்து ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். இந்த வெளியிலேருந்து இருக்கக்கூடிய இந்த அழகை பாருங்கள். ஓ மை காட். இந்த 16வது குடைவரை வந்து கைலாசா டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். கைலாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கற்பனையாக, கடவுள்கள் வாழக்கூடிய ஒரு உலகமாக அதை வந்து இமேஜின் பண்ணி இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை கட்டின ராஜாக்கள் வந்து ராஷ்டிரகூட்டர்கள். இந்த மாபெரும் துவாரபாலகர்களை பாருங்கள். இந்த பக்கத்துலேயும் மை காட். இது வந்து 2 டியரில், அதாவது கிரவுண்ட் அண்ட் முதல் தளம் இப்படி அமையப்பட்டது. இருக்கிறதுலையே இந்த எல்லோரால மிகப்பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். எல்லோரா கேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்து குடைவரைகள், ஜெயின குடைவரைகள், பௌத்த குடைவரைகள் 3 இருக்குது. புத்திஸ்ட், ஜெயின அண்ட் ஹிந்து கேவ்ஸ். அதில் ஹிந்து கேவ்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மோஸ்ட் பியூட்டிஃபுல் கைலாசா குடைவரை. உள்ளே போக போகிறோம் நம்ம. லெட்ஸ் கோ. உள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளை வெல்கம் பண்ணுறது இந்த அருமையான கஜலக்ஷ்மி. ஏழாம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூட்ட மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த குடைவரை. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் பட்டடக்கல்னு இருக்கக்கூடிய இடத்துல இதே மாதிரி குடைவரை கோயில்கள் இருக்குது. அங்கே ஆண்ட சாளுக்கிய மன்னர்களுடைய அதே ஸ்டைலில் இந்த குடைவரை கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த குடைவரையை பார்த்தா நம்ம பட்டடக்கல்ல இருக்கக்கூடிய குடைவரைக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ், நம்ம எங்கே இருக்கோம், தளம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அதை பாருங்கள். இதுதான் நம்ம நிற்கிற இடம். இங்கேருந்து இவ்வளவு உயரத்துக்கு இந்த குடைவரைகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக குடைஞ்சி, ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு கல் எடுத்தோன்னா அந்த கல்லில் வந்து நம்ம செதுக்குவோம். இவங்க வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாறையை எடுத்து ஒரு குகையை வந்து செதுக்கியிருக்காங்க. வெறும் குகையாக செதுக்காமல் அந்த குகையே வந்து கோயிலாக செதுக்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி. கண்ணு வந்து கொள்ளாத காட்சி இது. இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் இந்த ராஷ்டிரகூட்டர்கள் 7ஆம் நூற்றாண்டில் இந்த குடைவரையை செய்யும்பொழுது இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் வந்து கைலாசத்துக்கு போன மாதிரி இருக்குது. எல்லா கடவுள்களும், சிவனுடைய எல்லா பரிவார தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. இங்கே வாங்க, நான் உங்களுக்கு தாண்டவ மூர்த்தியாக சிவன் இருக்கக்கூடிய இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சரை பாருங்கள். பாவம் முகத்தில். இது பெயிண்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பெயிண்டெல்லாம் இப்போ அஃப்கோர்ஸ் போயிடுச்சு. இது வந்து இப்போ யுனெஸ்கோ மான்யூமெண்ட்டாக இதை பாதுகாக்கப்படுறதுனால இவ்வளோ அழகாக அதை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஆடக்கூடிய கோலத்தில் தாண்டவ மூர்த்தியாகவும் இங்கே தியான மூர்த்தியாகவும் இடம்பெறாரு. இந்த கைலாசா காம்ப்ளெக்ஸில் சிவனுடைய பரிவார தெய்வங்கள், அதாவது சைவத்துடைய பரிவார தெய்வங்கள் மட்டும் இல்லை, வைணவத்துடைய பரிவார தெய்வங்களும் தசாவதாரமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய தசாவதார மூர்த்திகள் இங்கே இருக்காங்க. முதல் தளத்தில் நம்ம போய் பார்க்கலாம். அதாவது இது வந்து இந்த பிளிந்த் ஏரியான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளிந்த்தை வந்து ஏன் இவ்வளோ அகலமாக கட்டியிருக்காங்க அப்படின்னா, குடையும் போது இந்த குகையிலிருந்து கீழே வரைக்கும் நம்மளுக்கு வந்து காற்றும் வெளிச்சமும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அகலமான பிளிந்தை வந்து எழுப்பி அதன் மேலே அதாவது அந்த பிளிந்த் ஏரியாவை அவ்வளோ விட்டுருக்காங்க. இந்த கைலாசா காம்ப்ளெக்ஸை மட்டும் ஆராய்ச்சியாளர்கள் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அழகான ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இதை படிக்கும்பொழுது, அதாவது இதை படித்து இந்த கைலாச பேனலை பற்றியும் இந்த காம்ப்ளெக்ஸை பற்றியும் படிக்கும்பொழுது, இதை வந்து சராசரியாக நம்ம கட்டணும் அப்படின்னா, அதுவும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சு கூட
100 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஷ்டிரகூட்டர்கள் இதை வந்து 18லேருந்து 19 ஆண்டுகளுக்குள்ளே கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம குடைவரைக்குள்ளே ஏறி மேல் தளத்துக்கு போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, படிகளெல்லாம் 7ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட படிகள். இந்த தளத்தில் நந்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் ஒரு சரியான ப்ராப்பர் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரங்கள் வந்து எப்படின்னா, விமானம் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய கோபுரங்கள் எல்லாம் இந்த பில்லர் பாருங்கள், கணங்களை இசைக்கிற மாதிரியான சிற்பங்கள் இருக்குது. இது 4 மூலைகள்லேயும் படுத்து உறங்கக்கூடிய நந்தியோடைய வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த கார்னர்ஸில். அப்புறம் ஒரு குட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீஷ்குள்ளேயும் பரிவார தெய்வங்களும் சிவனுடைய வெவ்வேறு வடிவங்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. சிவன் கோவிலுக்குள்ளே வந்திருக்கோம். உள்ள ஒரு இன்ச்லேயும் செதுக்கியிருக்காங்க. இந்த யானைகளுடைய மெஜஸ்டியை பாருங்கள். யானைகள் போல் என்ன ஒரு கம்பீரமாக இருக்குது. திராவிடா ஸ்டைல் விமானம்ங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ ராஷ்டிரகூட்டர்களுடைய ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் வந்து பட்டடக்கல்ல சாளுக்கியர்கள் கட்டின மாதிரியே இருக்கும்னு நான் சொன்னேன். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கைலாசா காம்ப்ளெக்ஸை வந்து அவங்க எதுக்கு கட்டினாங்க அப்படின்னா, சாளுக்கியர்களை வென்ற உடனே அந்த விருப்பாக்ஷர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை இங்கே வந்து அதை விட பிரம்மாண்டமாக கட்டி அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க. அதனால தான் வந்து இது அவ்வளவு சிமிலராக இருக்குது. இல்லைன்னா அவங்க 2 பேரும் போர் முனையில் சண்டை போட்டுக்கிட்டவங்க தான். அதே மாதிரி பல்லவா ஆர்கிடெக்சர் வந்து பல்லவ ராஜாக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்த அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்கல்ப்டர்ஸ் இங்கே வந்ததுனால look at this extraordinary. இந்த ஃபஸ்ட்டு டியரில் எல்லாம் மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பில்லர்ஸ் இருக்குது. நான் போய் பார்க்க போகிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. எல்லோராக்கு டைம் கிடச்சா வாங்க. அண்ட் கண்டிப்பாக கேவ் 16 16வது குடைவரையை வந்து இந்த கைலாசா காம்ப்ளெக்ஸை பார்த்து ரசிக்கலாம். ஆல்ரைட், தேங்க்யூ.